हरे जय जय गोपाल हरे गोविंद हरे जय जय गोपाल हरे जय जय गोपाल हरे जय जय गोपाल हरे. தேவர்களாம் பிரார்த்தனை பண்ண உடனே பகவான் அவர்கள் முன்னாடி வந்து நிற்கிறார். வருவபோல் கழுடல் மேல் வந்து தோன்றினான். கருமுகில் தாமரை காடு போத்து நீடு இருசுடர் இருபுறத்தேந்தி ஏந்தலர் திருவிடும் புலையவோர் செம்பர் கொன்றின் மேல் வருவபோல் கழுளன் மேல் வந்து தோன்றினான். கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு. ஆகாசத்தில் அந்த மேகத்தில் தாமரை பூத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கார் பெருமாள். ஆகாசத்தில் தாமரை பூக்குமோ? பூமியில் தான் பூக்கும். இப்படி ஏன் ஆகாசத்தில் பூத்துதுன்னா, நான் பெருமாள் ஆகாசத்தில் தரிசனம் கொடுக்குறார். ஆகாசத்தில் பெருமாள் நீலமேக சியாமலமாக இருந்து அந்த மேகத்தில் தாமரை பூத்தா அப்படியோ அது மாதிரி பகவானுடைய கை, பகவானுடைய கால் எல்லாமே நமக் கமலநாபாய நமக் கமலமாலனே நமக் கமலபாதாய நமஸ்தே கமலேட்சணான்னு எல்லாம் தாமரை காடு பூத்த மாதிரி இருக்கு. இரு சுடர் இருபுறத்து ஏந்தி, ரெண்டு பக்கமும் ரெண்டு சுடர் மாதிரி சங்கு சக்கரத்தை வச்சிருக்கார். ஏந்தலர் திருவரும் பொரியவோர் செம்பர். ஏந்தலர் அலர்னா தாமரையை ஏந்திருக்கக்கூடிய தாமரையை, அந்த தாமரையாகிய மகாலட்சுமியை ஹிருதயத்தில் வச்சிருக்கார். அது தாமரையை ஏந்திருக்கிற மகாலட்சுமி இல்லை, தாமரை ஏந்தக்கூடிய மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை மார்பலை தரிச்சென்று பகவான் பிரத்யட்சமாறார். அவர் எப்படி இருக்காருங்கிறத சம்பூ ராமாயணத்தில் சொல்கிறார். சந்தாபக்னம் சகல ஜெகதாம் சார்கஜாபாபிராமம் லக்ஷ்மி வித்யுல்லசிதம் அதசி குத்சசச்சாயகாயம் முனிஜனமனச்சாதகானாம் சரண்யம் காருண்யாபம் திருசபரிஷத் காலமேகம் ததரிஷ. இந்த வெயிலுக்கு நல்ல கருமேகம் சூழ்ந்து வந்தால் இப்படி ஒரு சமாதானமாக ஜில்லுன்னு காத்தடிச்சா அப்படி இருக்குமோ, அந்த ராட்சதாரால் கஷ்டப்படக்கூடிய தேவர்களுக்கு அந்த பெருமாள் காலமேக பெருமாள்னு பெருமாள் இருக்கா. அந்த காலமேக பெருமாள் தரிசனம் கொடுத்தாராம். காலம்னா நல்ல கருப்பான மேகம்னு அர்த்தம். அந்த மேகம் வந்து அப்படி அந்த வெயில் தாபங்கள்லாம் நீக்குமோ அது மாதிரி சந்தாபக்னம் சகல ஜெகதாம். இந்த மேகத்தை பார்த்தா எல்லாருக்கும் தாபத்தை நீக்கிறான். சில பேருக்கு மேகத்தை பார்த்தா பயமாக இருக்கும். செங்கல் சூளை வச்சவனுக்கு என்னடா மேகம் வந்தால் மேகம் வந்து இப்போ செங்கல் சூளை வச்சுருக்கேனே உட்காந்து இது வேகனமே கவலைப்படுவான். அப்படி இல்லாமல் சகல ஜெகதாம் சந்தாபக்னம் சார்ங்க சாபாபிராமம். மேகத்தில் ஒரு வில் இருக்கிற மாதிரி பெருமாள்கிட்டையும் சார்கம்ங்க வில் இருக்கு. சார்ங்கபாணி பெருமாள் தான் இங்கே வர்ணிக்கிறார். சார்ங்க சாபாபிராமம். மேகத்தில் மின்னல் அடிக்குமே அது மாதிரி அவருடைய மார்பல மகாலட்சுமி பலபலன்னு ஜொலிக்கிறார். லக்ஷ்மி வித்யுல்லசிதம் அதசி குச்ச சச்சாயகார். அதசி குச்ச சச்சாயகார். மேகம் வந்து நீலக்கல்லில் இருக்குமே தவிர ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. அது அதசி புஷ்பன்னு ஒரு புஷ்பம் நீலக்கல்லில் பூ, அது இன்னும் பார்க்கறதுக்கு ரம்யமாக இருக்கும். அது மாதிரி இருக்கார். அதசி குச்ச சச்சாயகாயம் முனிஜனமனச்சாதகானாம் சரண்யம். சாதகன்னு ஒரு பட்சி. அந்த பட்சி பூமியில் உள்ள ஜலத்தை சாப்பிடாது, ஆகாசிலிருந்து வரக்கூடிய ஜலத்தை தான் சாப்பிடும். அதுக்காக காத்துட்டு இருக்கணும் மேகம் எப்படி வருமோ எப்போ வருமோ. அதுமாதிரி முனிவர்களுடைய மனசாகிய சாதக பட்சிக்கு சரண்யமாக இருக்கக்கூடிய அந்த மேகம் காருண்யாபம். சாதாரண மேகத்தில் சாதாரண ஜலம், இது கருணையாகிய ஜலத்தை கொட்டுவார் இந்த காலமேக பெருமாள். காருண்யாபம் தரிச பரிஷத்து காலமேகம் தரிச. அவர்கள்லாம் பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார்கள். தொங்கதி பரமாதேவ சர்வேஷாம் ந பரந்தப. எங்களுக்கு நீ தான் கதி. இதுக்கு வந்தீர்கள் நீங்களாம். நாங்களா பதார்த்தம் வயமாயாதாக தஸ்யவை. நாங்கள் வந்து ராவணனை வதத்துக்காக உங்களை பிரார்த்தனை பண்ண வந்திருக்கோம். அப்படியா? ராவணன் யார் அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு தெரியாத இந்த ராவணன் இன்னபடிதான் கடுமையாக தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்கான். யாராலையும் சாகக்கூடாதுன்னு வரம் வாங்கினவன் 2 பேரை விட்டுட்டான். நரன் வானரன். மனிதர்களாலையும் வானரர்களாலையும் சாகக்கூடாதுன்னு வரம் வாங்க மறந்துட்டான். அதனால் நாங்களாம் மனுஷனாக பிறந்தால் எங்கள் சக்தி குறைஞ்சிடும். சக்தி கிடையாது. நீங்கள் மனுஷனாக பிறந்தாலும் அந்த தேவ சக்தியோடையே இருக்கு.
நீங்கள் அவதாரம் பண்ணி எங்களை காப்பாற்றணும் என்று சொல்ல உடனே பகவான் சொன்னான், பயம் தெஜத பத்ரம் வஹா ஹிதார்த்தம் விதிதாவனம் சபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம் சமித்திர ஜாதி பாந்தவம் அத்வா க்ரூரம் துராதர்ஷம் தேவரிஷீனாம் பயாவகம். நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நான் அவதாரம் பண்ணி அந்த ராவணனை குடும்பத்தோட அவன் சமூலமாக அவன் மறுபடியும் ஒரு ராட்சச பூண்டு முளைக்காத அளவுக்கு அங்கே இருந்து 14 எத்தனையோ வருஷங்கள் பகவான் சொல்கிறார், அத்தனை வருஷங்கள் நான் இருந்து நான் அந்த பூமியை காப்பாற்றி நான் மறுபடியும் திரும்பி வருவேன், கவலைப்படாதீர்கள். நான் மனுஷனாக அவதாரம் பண்ணுறேன்னு அங்கே இருக்கிற தேவர்களை பார்த்து பிரம்மா சொன்னார், அப்பேற்பட்ட பகவானே மனுஷனாக பிறக்கிறான் நரனாக பிறக்கிறான்னா நீங்களாம் ஒரு வானரமாவது பிறங்கோ என்று சொல்ல, இந்த தேவர்கள்லாம் வானர ரூபத்தில் அவளும் அவதாரம் பண்ணுறான். ராமாவதாரத்துக்கு முன்னாடி அவருடைய பரிவார அவதாரம் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறது ராமாயணத்தில். அதில் ஜாம்பவான் ஒரு கொட்டாய் விடும்பொழுதே அவர் வாயிலேருந்து பிரம்மாவோட வாயிலேருந்து ஜாம்பவான் வந்தார். அதனால் ஜாம்பவான் பிரம்மாவுடைய அவதாரம். அது மாதிரி சூரியனிடத்தினுடைய அவதாரமாக சுக்ரீவனும், இந்திரனுடைய அவதாரமாக வாலியும், மைந்த துவிதர்கள் அஸ்வினி தேவருடைய அவதாரமாக, இப்படி எல்லா தேவர்களும் தங்களுடைய அம்சமாக வானரர்களை சிருஷ்டி பண்ணினார்கள். இந்த வானர்கள் எல்லாரும் வாலியை சரணம் அடைஞ்சு அந்த வாலியுடைய பாதுகாப்பில் அவெல்லாம் கிருஷ்ணந்தையில் இருந்தார்கள். பகவானுடைய பரிவாரெல்லாம் அவதாரம் எடுத்து இங்கே பகவானுடைய அவதாரம் தான். இந்த கட்டத்தை அஸ்வமதி யாகம் முடிஞ்சிருத்து புத்திர காமேஷ்டி யாகம் வரணும். பாபம் நீங்கிறதுக்கு அஸ்வமதி யாகம், புத்திரன் உண்டாகிறதுக்கு புத்திர காமேஷ்டி யாகம். அப்போ அங்கே புத்திர காமேஷ்டி யாகம் பண்ண போனேன்னு அங்கே சுமந்திரன்னு ஒரு ரிஷி, ஒரு மந்திரி தசரதற்கு அவர் சொன்னார், நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சனத்குமாரன்னு ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொன்னார், தசரதன் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படும் பொழுது ரிஷ்யசிங்கர் வந்து புத்திரகாமேட்டியாக பண்ணி வைப்பார்னு சொன்னார். அந்த காலத்தில் என்ன வசிட்டருக்கே புத்திரகாமேட்டியாக வந்துடலாம் தெரியும், இருந்தாலும் அவாவா ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற பழங்கோ. சில பேருக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் இவர் வந்து அது நன்னா சொல்வார், இவர் நன்னா சொல்லுவார், இவர் இந்த ராக நன்னா பாடுவார், அவர் அந்த ராக நன்னா பாடுவார், அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு தனியாக இருக்காரு. அது மாதிரி புத்திர யாகத்தினுடைய ஸ்பெஷலிஸ்ட்டு ரிஷ்யசிங்கர். அதனால் அந்த ரிஷ்யசிங்கரை வச்சு நீங்கள் யாகம் பண்ணினா நல்லது என்று சொல்ல, அந்த ரிஷ்யசிங்கரே தசரதனுடைய மாப்பிள்ளைன்னு பாகவதத்தில் இருக்குது. தசரதற்கு ஆண் குழந்தை இல்லையே தவிர சாந்தாம் ஸ்வகன்யா பிராயச்சது ரிஷ்யசிங்க உவாகதாம். தசரதற்கு ஆண் குழந்தை இல்லையே தவிர பெண் குழந்தை உண்டாம், அந்த குழந்தைக்கு சாந்தான்னு பேர். அப்போ தான் தசரதனுடைய ஃப்ரெண்டு ரோமபாதன்னு அங்கதேச ராஜா அவர் சொன்னார், எனக்கு குழந்தையே இல்லை, உனக்கு அப்புறம் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய வச்சுக்கோ, இந்த குழந்தைய என்கிட்ட கொடுன்னா. தசரதன் தன் பெண் குழந்தைய ஸ்வீகாரமாக கொடுத்துட்டார் அந்த ராஜாவுக்கு. அந்த சாந்தாவை தான் அந்த ஊரில் மழை பொழியிலேருந்து ரிஷ்யசிங்கரை வரவழைச்சு அந்த பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அதனால் ஒரு விதத்தில் ரிஷ்யசிங்கர் தசரதனுக்கு மாப்பிள்ளை தான், ஆனால் மாப்பிள்ளைன்னு பார்க்க முடியாது, அவர் மகரிஷி. அதனால் நீங்கள் டைரெக்டாக போய் கூப்பிட்டா நல்லது என்று சுமந்திரர் சொல்ல, சுமந்திரர் சொன்ன பிரகாரம் ரோமபாதன்கிட்ட சொல்ல, ரோமபாதனும் அந்த ரிஷ்யசங்கருடைய கதை விஸ்தாரமாக இங்கே 2 அத்தியாயத்தில் சொல்கிறார். நான் விபண்டகன் அவர் ரிஷி, அவர் பிரம்மச்சாரியாக வளர்க்கணும்னு நினச்சார். ஆனால் தெய்வம் ஒன்று நம்ம நினைச்சவரையும் நடக்காதே, தெய்வம் வந்து அவரை கிரகஸ்தனாக வச்சுக்கணும்னு சங்கல்பத்தினால பிராமண சாபத்தினால அந்த அங்க தேசத்தில் மழை இல்லை. ஜோசியால் கேட்க அவன் சொன்னால், ரிஷ்யசிங்கர்னு ஒரு மகான் இருக்கார், அவர் வந்தால் மழை பொழியும், ஆனால் அவரை அழைச்சிட்டு வந்தோம்னா அவள் அப்பா சபிச்சுடுவார் என்று சொல்ல. அப்போ அங்கே இருந்த வேசிகள் சொன்னார்கள், சபிச்சாலும் நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் போய் அழைச்சின்னு வரோம்னு அந்த ரிஷ்யசிங்கரை வேசிகள்லாம் அழைச்சின்னு வந்துட்டார்கள். அவர் வந்து ஒரு ஹோமம் பண்ணி ஜபம் பண்ணி அப்புறம் மழை வந்ததுன்னு சொல்லலை, வருஷேனைவாகதம் விப்ரம், அவரை வரும்பொழுதே மழை வந்ததுங்கிறார். ஒரு அந்த ஊரில் காலை எடுத்து வச்சவொடனே மழை வந்துருச்சு. நாங்கள் அண்ணாட்டை படிக்கும்பொழுது கடலூர்னு ஊர் இங்கே இருக்கே, அங்கே கோபி பாகவதர் இருந்தாரே, அவாவெல்லாம் அந்த கடலூரில் அந்த பக்கத்தில் மழை பொழியணும்னு அண்ணாவை அழைச்சிட்டு ராமாயணத்துக்கு. ராமாயணம் சொல்கிறதுக்கு நடுவுலையே ஒரே எதிரியாக மழை வந்து கடைசியில் அந்த பந்தலில் மழை உபன்யாசம் பண்ண முடியல. அப்புறம் அங்கே ஒரு ஆற்றுல போய் உபன்யாசம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. உபன்யாசம் முடிஞ்சு அப்புறம் மழை வரணும் இல்லை, நவாகம் பண்ணும்போதே மழை வந்துருச்சு. அப்படி வருஷே நீவா ஆகதம் விப்ரம்னு அந்த ரிஷ்யசிங்கர் அப்பேற்பட்ட தபஸ்வி. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் மழை இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்கு இவரை கூப்பிட்டு இருக்க முடியாது, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கே ஆத்தோட மாப்பிள்ளையாக வச்சுருவோம் அப்படின்னு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா.
அவள் தான் விபண்டகர் தேடின்னு வந்து இவர் கிரகஸ்தராக இருக்கிறத பார்த்த உடனே பையனுக்கு உபதேசம் பண்ணினார். நீ இங்கே இருந்தால் மழை வரும் தான் ராஜாவை வச்சுட்டு இருக்கார். அப்போ மழை வர அளவுக்கு உன்னுடைய தபசு இங்கே இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் இங்கே தான் ராஜாவாச்சு, ராஜா மாப்பிள்ளை இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. நீ தபஸ் பண்ணிட்டு இருந்தால் இங்கே நான் ஒன்றுமே கிடைக்காத டயத்தில் ஏகாசி விரதம் இருக்கிறத விட எல்லாரும் பஜ்ஜியை சுற்றி தின்னு இருக்கும்பொழுது இன்றைக்கி ஏகாசி விரதம்னு நம்ம இருந்தோம்னா அது விசேஷம். அது மாதிரி கல்யாணம் பண்ணிண்டும் இவர் பிரம்மச்சரியத்தில் இருக்கா அவங்களுக்கு தான் ரிஷ்யசிங்கருக்கு பெருமை. அந்த ரிஷ்யசிங்கரை அழைச்சின்னு வந்து அவரை புத்திரகாமேட்டியாக பண்ணி வைக்கிறார். அந்த புத்திரகாமேட்டியாக பண்ணும்பொழுது ததோவே யஜமானஸ்ய பாவகாததுலப்ரதம் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். அந்த யாக குண்டத்துலேருந்து ஒரு பூதம் பிரத்யட்சமானது. ஒரு வெள்ளி பாத்திரம், அதில் தங்கம் மூடி போட்டிருக்கு. ராஜதாந்த பரிச்சதம் சுவர்ண பாத்திரம், வெள்ளி மூடி. அதில் பாத்ரீம் பத்னீம் இவ பிரியாம் திவ்ய பாயச சம்பூர்ணாம், திவ்யமான ஒரு பாயசத்தை தசரதன்கிட்ட கொடுக்க தசரதன் வாங்கிண்டான். அதன் பிறகு அந்த பாயசத்தை கௌசல்யக்கும் கைகேயிக்கும் சுமித்ரிக்கும் கொடுத்தார். பாக்கி இருந்தது. இது தேவலோக பாயசமாக இருக்குது, டேஸ்ட் எப்படி தெரியாது, நம்ம கொஞ்சம் பார்த்து போகணுன்னு அவர் வாயில் விட்டுக்கல. ஏன்னா இந்த பாயசத்தை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னு தெரிஞ்சதுனால மறுபடியும் சுமித்திரிக்கே கொடுத்தார். ரெண்டு தசரதர் வாயில் போட்டுட்டான்னா அவருக்கே குழந்தை போதும் அப்புறம். ஆனால் அந்த பாயசத்தினுடைய பெருமை என்ன, இவா கதையில் இவா குடும்பத்தில் கதையெல்லாம் நடந்திருக்கு, இல்லை விஷயம் தெரிஞ்சவராக இருந்ததுனால அப்படி கொடுத்தார்னு சொல்கிறான். வேறு ராமாயணத்தில் சொல்லும் பொழுது கௌசல்யாயை பிரதம வதிசத்து பூபதி பாயசார்த்தம் பிராதாதத்தம் பிரணயமதுரம் கேகேயாதீசபுத்யை ஏதே தேவியோ தரளமனசா பச்சிராலோச்சிய பாவம் ஸ்வார்த்தாம் சாபியாம் ஸ்வயமகுருதாம் பூர்ணகாமாம் சுமித்ராம். தசரதருக்கு பிரதானமான ராணி கௌசல்ய, மூத்த ராணி, இஷ்டராணி கைகேயி. அதனால் என்ன பண்ணிட்டார், அந்த பாயசத்தை முதல்ல ரெண்டாக பிரித்து முதல்ல கௌசல்யக்கு பாதியும் கைகேயிக்கு பாதியும் கொடுத்துட்டார். டிஸ்ட்ரிபியூட் ஆன பிறகு அப்புறம் சுமித்ரா வரா. ஆஹா, அவளுக்கு கொடுக்கறதுக்கு இல்லையேன்னு தசரதர் வருத்தப்படும் பொழுது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு இவன் என்ன பண்ணினாலும் கௌசல்ய தன் பங்குலேருந்து கொஞ்சம் பாயசம் கொடுத்தா சுமித்திரைக்கு, இன்னும் கைகேயி தன் பங்குலேருந்து கொஞ்சம் கொடுத்தா. அதுதான் சுமித்திரைக்கு ரெண்டு குழந்தை. கௌசல்ய பங்குலேருந்து பிறந்து தான் யாருடான்னா லக்ஷ்மணன், கௌசல்ய பையனுடைய ராமனுடைய போகிறான். கைகேயி கொடுத்த பங்குலேருந்து பிறந்த பையன் தான் சத்ருகுணன். அதனால் அந்த சத்ருகுன் கைகேயி பையன் பரதனுடைய போயின்னு இருக்கான். ஏன்னா அவளுடைய பாவ பங்குலேருந்து பிறந்ததுனால அண்ணா சொல்லுவார், குழந்தை பிறந்தா சுமித்திரிக்க பிறந்த மாதிரி பிறக்கணும். ரெண்டு குழந்தை, ஒரு குழந்தை பகவானுடைய கைங்கரியத்துக்கும் ஒரு குழந்தை பாகவத கைங்கரியத்துக்குன்னு ரெண்டு குழந்தை அவளுக்கு பிறந்தது, லக்ஷ்மணனும் சத்ருகுணனும். இப்போ தான் சொல்கிறார் பபூவகிருஷ்ட ஸ்திதிவே யசாகரிஹி. திரீவத்தில் இப்போ குழந்தை இல்லைன்னு ஒரு குறை தான் தசரதனுக்கு. இப்போ இவர்கள் கர்ப்பவதி ஆன பிறகு அவன் குறையில்லாத கோவிந்தன் மாதிரி ஆயிட்டான் தசரதர் அப்படின்னு அவர் நினைக்கிறான். சித்திர மாதத்தில் தான் யாகம் பண்ணுவாள். எந்த யாகம்? அஸ்வமேத யாகம். அந்த சித்திர மாதம் யாகம் முடிஞ்சு புத்திரகாவேட்டி யாகம் பண்ணி அடுத்த சித்திரம் திருத்து சித்ரா நட்சத்திரம் பவதி சித்திரம் வா ஏதத் கர்ம எதஸ்வமேத சமிருத்தின்னு. போன சித்திர மாதத்தில் யாகம் முடிஞ்சு அடுத்த சித்திர மாதத்தில் ராமாவதாரத்தை வர்ணிக்கிறார். ததஸ்சத்வாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ நட்சத்திரே அதிதிதைவத்யே சோச்சசம்ஸ்தேஷு பஞ்சசு கிருகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதௌ இந்துநாசக ப்ரோத்யமானே ஜகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யாஜனயத்ராமம் சர்வலட்சண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமீக்ஷ்வாகவர்தனம் கௌசல்யா சுசுபேதேன புத்திரேண அமிததேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாரிணா பரதோ நாம கைகேய்யாம் யஜ்ஞே சத்யபராக்கிரமः சாட்சாத் விஷ்ணோஸ்சதுர்பாகः சர்வைः சமுதிதோ குணைः அத லக்ஷ்மணசத்ருக்னோ சுமித்ராஜனயத்சுதோ வீரோ சர்வாஸ்திரகுசலோ விஷ்ணோரர்த்தசமன்விதோ पुष्ये जातस्तु भरतः मीनलग्ने प्रसन्नधीः सात्वे जातौ च सौमित्री कुलीरे भुजितेरवो राज्ञः पुत्रा महात्मानः चत्वारो जज्ञिरे पृथक् गुणवन्तः अनुरूपाश्च रुच्या प्रोष्ठपदोपमाः
ததஸ்தத் துவாதசே மாசே சைத்ரே நவமிகேதிதோ. அடுத்த சித்திர மாசம் நவமி திதியில புனர்வசு நட்சத்திரத்தில் ராமர் அவதாரம் வந்தார். தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். நவமி திதியில மத்தியானம் 12 மணிக்கு அந்த மத்தியான டயத்துக்கு அபிஜித் முகூர்த்தம்னு பேர். அந்த முகூர்த்தத்தில் ராமர் அவதாரம் வந்தார். அடுத்த நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரத்தில் கைகேயிக்கு பரதன் அவதாரம் வந்தார். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அந்த நட்சத்திரமே சர்ப்ப நட்சத்திரம். அதனால் அந்த சர்ப்ப நட்சத்திரத்திலேயே சர்ப்பத்தினுடைய அவதாரமான ஆதிசேஷனாகிய அவதாரமான லக்ஷ்மணனும் சத்ருகனும் அவதாரம் வந்தார்கள். பகவானுக்கு ஒரு புராணத்தில் ஒரு மாதிரி சொல்கிறார். அந்த பிரதானமாக ராமர் அவதாரம் வந்தார். விஷ்ணுவுக்கு 4 கை உண்டோனோ 2 கையோட வந்துட்டார். பாக்கி 2 கை எங்கே போச்சுன்னா அந்த 2 கை தான் பரதனும் சத்ருகனும் வந்துட்டார் அப்படின்னு. பாக்கி 2 கிலோ சங்கச்சக்கரம் வச்சுட்டு பாருங்க. அந்த சங்கச்சக்கரமே அவதாரம் எடுத்து அப்படின்னு இந்த 4 குழந்தைகளும் பிறந்தார்கள். பிறந்த உடனேயே வசிஷ்ட பரமப்ரீதா நாமகர்ம ததா கரோது. பண்டு அதித்திய ஏகாதசாக வந்து 10-11 நாள் ஆன பிறகு அந்த குழந்தைகளுக்கு தொட்டில் போட்டு நாமகரணம் பண்ணால் அந்த பேர் வச்சா பொருத்தமான பேர் வைக்கணும். சில பேருக்கு பேருக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. சாந்தின்னு பேர் வச்சுப்பா, சாந்தியே இல்லாமல் இருக்கக்கூடாது. சாந்தின்னா சாந்தியாக இருக்கணும். கங்கான்னு பேர் வச்சா கங்கான்னு பேர் வச்சுருப்பா, குடிக்க தண்ணி கூட தரமாட்டான். அப்படிலாம் இல்லாமல் அந்த பேருக்கும் இதுக்கும் பொருத்தமாக இருக்கணும். அது மாதிரி வகுஷா தஸ்ய சோதிதா. ராமருக்கு ஏன் ராமர் பேர்னா ஸ்வயம் ரமதே பரானபி ரமயதி. தானும் சந்தோஷமாக இருப்பார், தன்னை ஆசிரிச்சவாலும் சந்தோஷமாக வைப்பார். அதனால அவருக்கு ராமர் பேர். ராவணன்னா என்ன அர்த்தம்னா ராவயதி, எல்லாரையும் அழ வைப்பான். அதனாலே அவனுக்கு ராவணன்னு பேர். அதனால் இப்போ பேருக்கு பொருத்தமான பேராக இருக்கணும். பேர் வச்ச மாதிரி குணமும் மாறும். அதனால் நல்ல பேராக வைக்கணும். அடுத்த குழந்தைக்கு பரதன் பேர் வச்சார். ஏன்னா ராமன் போனாலும் 14 வருஷம் இந்த ராஜ்யத்தை பறிக்க போகிறதுனால அவனுக்கு பரதன் பேர் வச்சார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கைராசி ஜாஸ்தியாக இருக்கும். அவன் ஏதாவது நல்ல காரியம் ஆரம்பித்தா நல்லபடியாக நடக்கும். அதனால் அந்த லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணன் பேர். சத்ருக்னனுக்கு ஏன் சத்ருக்னன்னா சத்ருக்னன் பெரிய சண்டை ஒன்றும் போடலை, ஒரே ஒரு சண்டை தான் போட்டான். லவணாசுரன் ஒரு அசுரனை அடித்தான்னு இருக்கு. அதனால் இந்த லவணாசுரன் யாரடான்னா மதுன்னு ஒரு அசுரன். 2மே அசுரால் தான். இப்போ மதுங்கிறது சுகர், லவணங்கிறது பிபி. 2 அசுரர்கள் இப்போ எல்லாருக்கும் இருக்கா, இந்த சுகர் பிபின்னு. அதனால் இந்த மதுவை வதம் பண்ணினவர் யாருடான்னா பகவான் விஷ்ணு. அதனால் யாருக்கு சுகர் இருக்கோ அவெல்லாம் மதுசூதனா மதுசூதனான்னு அந்த மதுவை வதம் பண்ணின பகவான் நினச்சிக்கணும். இந்த லவணாசுரனை பிபி அடிச்சது யாருடான்னா சத்ருக்னன். அதனால் பிபி ஜாஸ்தியாக இருக்கிறவா சத்ருக்னான்னு சத்ருக்னன் நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த பிபி கண்ட்ரோல் ஆகிடும். இந்த நாமத்துக்கு பெருமை இருக்கு இது. அதனால் இந்த லவணாசுரனை வதம் பண்ணினான்னு ஒரு கதை தான் இருக்குது சத்ருக்னனுக்கு. அதனால் அந்த சத்ருக்னை அடுத்தனால சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா. டெய்லியே சில சத்ருக்கள் காமக்குரோதங்கள்லாம் இருக்கே, அந்த சத்ருக்களை வதம் பண்ணுறதுனால அவருக்கு சத்ருக்னன்னு இந்த 4 குழந்தைகளுக்கும் பேர் வச்சா. குழந்தைகளுக்கு தொட்டில் போட்டார். அதை தொட்டிலுக்கு பாட்டு பாட யார் வந்தாருன்னா குலசேகராழ்வார் வந்து பாடினாராம். மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை பொன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பன் சேர் கண்ணினன் மாமதில் புடை சோர் கண்ணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ரகவனே தாலேலோ மண்புகழ் கோசலைதன். இந்த குலசேகராழ்வார் திருக்கண்ணபுரங்கிற ஊருக்கு வந்தார், திவ்யதேசத்துக்கு. அந்த அந்த ஊர் பேரை பார்த்தாலே தெரியாது என்ன அர்த்தம்னா திருக்கண்ணபுரம்னா கிருஷ்ணன் ஊர்னு அர்த்தம். அங்கே இருக்கிற பெருமாளுக்கும் சௌரிராஜ பெருமாள் பேர். சௌரினா
சூரசேனருடைய பரம்பரையில் வந்தவர் சூரசேனுடைய பையன் வசுதேவர், வசுதேவர் பையன் சௌரி, கிருஷ்ணன்னு பேர். ஊருக்கும் கிருஷ்ணன் ஊருன்னு பேர், பெருமாளுக்கும் கிருஷ்ணன் தான் பேர். நான் அங்கே வந்து இவரிடனா ராமரா பாடுறான். ஏன்னா இவர் வரும்பொழுது கதவை தாப்பா போட்டுட்டான். உடனே அவர் பார்த்தார், திரும்ப கேட்டோம்னா கோச்சின்னு போயிடுவார். இவர் கோச்சிக்கல, பூட்டியிருந்தால் பூட்டின பாட்டாக பாடுறேன், திறந்த பாட்டை பாடுறேன்னார். பூட்டினதுனால தோலோத்சவத்தை பாடுறேன்னு அங்கே ராமரா பாடுறார். மன்னு புகழ் கோசலைதன் ராமமாதா யசஸ்வினி. ராமமாதா இந்த ராவணவதம் முடிஞ்சு ராமர் அயோத்திக்கு திரும்பும் பொழுது எல்லா வானராலும் ராட்சசாலும் அழுதுண்டே நின்னான். எதுக்கு நிற்கிறேன், எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, எங்கள் திரும்பி நாங்களும் உங்கள் கூட வரோம், உங்களை பெற்றாலே உங்கள் அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம், இல்லைன்னா எங்களுக்கு நீங்கள் கிடச்சிருப்பேலா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் முக்கியமாக, அதோட கூட உங்கள் பட்டாபிஷேகத்தையும் பார்க்கணும் என்று சொல்ல அழிச்சின்னு போனான். அப்படி எல்லாரும் இந்த ராமமாதாவை கொண்டாடுறதுனால அவளுக்கு அந்த மண்ணே புகழ், அது புகழ் வந்து மன்றது. அதனால் மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வைத்தவனே தென்னிலங்கை பொன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர். அந்த குட்டி ராவண படத்தின பற்றி குழந்தைகளாம் கைக்கையும் ஆட்டிகிட்டே இருக்கும். இந்த கையை ஆடுறதை பார்த்தா இப்பயே வில்ல வச்சு ராவணனை பானம் போட்டு அடிக்கிற மாதிரி கையை ஆடுறான், பானம் போடுற மாதிரி. சிந்து வித்தாய், அந்த ராவணனை வதம் பண்ணி அவன் தலையில் உள்ள கிரீடத்தில் ஏகப்பட்ட ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கே, அந்த ரத்னத்தை உதுத்து அதை வச்சு கண்ணபுரத்தில் பில்டிங் கட்டியிருக்கிறான். கோன்முடி சிந்து வித்தாய் செம்பன் சேர் கண்ணினன்மா மதில் புடை சேர் கண்ணபுரத்தின் நேரம் கௌசல்யா மகனையும் சொன்ன ஆழ்வார் அப்படி பாவத்தில் கௌசல்யாவே ஆயிட்டார். கடைசியில் என் கருமணியே, என் கருவில் வந்தவனே, என்னுடைய இன்னமுதே இராகவனே காலையிலோன்னு அந்த ராமருக்கு டோலோத்சவம் பாடி ராமர் ஊஞ்சலில் தூங்கிட்டு இருக்கா. டோலோத்சவம் இருக்குன்னா, நான் டோலான்னா ஊஞ்சல் அர்த்தம். ஊஞ்சல்லாம் நடத்தோம்னா அது டோலாயமானமாக இருக்குது. டோலாயம்னா ஆடிண்டே இருக்கிறதுனால அதுக்கு ஊஞ்சல் பேர். எது ஆடிண்டே இருக்குன்னா, ஊஞ்சல் கூட ஆடிண்டே இருக்கிறது இல்லை, ஆட்டினா தான் ஆடும். ஆட்டாமே ஆடுற ஊஞ்சல் நம்ம மனசு தான். ஆடிண்டே இருக்குவாங்க. இங்கே உபன்யாசத்தில் இருக்கும்போது சில பேருக்கு ஆற்றுக்கு போயிடும் மனசு, அவங்க எங்கே போகிறதே, நம்ம மனசு தான் ஊஞ்சல். இந்த மனசாகிய ஊஞ்சலில் அந்த ராமலல்லாவை தியானம் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம நிறுத்திப்போம்.